ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 58. அக்கல்கோட் வரும் பக்தர்கள். அக்கல்கோட்டின் அரசரும் அரசியும் ஸ்ரீ சுவாமி மகராஜின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தனர். அவர் அரண்மனையில் 8 முதல் 15 நாட்களுக்கு தங்குவார். அப்போது சேவைகள் செய்வதற்காக விஞ்சுர்கர் ஒருவர் ஸ்ரீ சுவாமிகளுக்கு வேலையாளாக நியமிக்கப்பட்டிருந்தார். அவரை ஸ்ரீ சுவாமிகள் வெளிநாட்டுக்காரர் என்று அழைப்பார். ஸ்ரீ சுவாமிகள் அரண்மனையில் தங்கியிருக்கும் போது அவரை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களில் பெண்கள் மட்டுமே அவரை அரண்மனைக்குள் சென்று தரிசிக்கலாம். அவரை தரிசிக்க மக்கள் அரண்மனை வாசலில் கூடியிருப்பர். மாலை வேளையில் மகராஜ் அரண்மனை உப்பரிகையில் இருந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். சில சமயம் அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் சிலரினை கூப்பிட்டு அவர்களுடன் மகிழ்ச்சியாக உரையாடிவிட்டு அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புவார். நாட்கள் செல்ல செல்ல ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்தது. அப்போதெல்லாம் சோழப்பா ஸ்ரீ சுவாமிகளை விடியற் காலையிலேயே குளிக்கச் செய்து கஸ்தூரி மற்றும் குங்குமப்பூவை கலந்து நெற்றியில் பூசிவிடுவார். பின்னர் பூஜைகள் மற்றும் ஆரத்தி செய்வார். மகராஜ் சோழப்பா அல்லது சுந்தராபாயிடம் இருந்து 3 ஆசமனம் பெற்றுக்கொள்வார். காலையிலிருந்து இரவு வரை குறைந்தது 100 பேராவது ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்கு வருவார்கள். ஸ்ரீ சுவாமிகள் குழந்தை போல விளையாடிக்கொண்டே பக்தர்களின் மனதை படித்து கூறிவிடுவார். இடையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்வார். மதியம் அவருக்கு வேண்டுமென்று தோன்றினால் சிறிது உணவருந்துவார். சில சமயம் 8 நாட்கள் வரை கூட உணவும் நீரும் இல்லாமல் இருப்பார். காலை, மதியம் மற்றும் மாலை ஆகிய 3 வேளைகளும் ஆரத்தி எடுக்கப்படும். அப்போதெல்லாம் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் பாடல்கள் பாடப்படும். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குமாதலால் அவருக்கு ஓய்வு என்பதே இருக்காது. அவர் வார்த்தைகள் மூலமாகவும் செய்கைகள் மூலமாகவும் பக்தர்களின் மனதை கூறிவிடுவார். தீய எண்ணம் கொண்டவர்களை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டு கடிந்த சொற்களால் வசைபாடுவார். நல்லுள்ளம் கொண்டவர்கள் ஸ்ரீ சுவாமிகளின் முன்னிலையில் பக்தி பரவசம் அடைந்தனர். குறுக்கு புத்திக்காரர்களின் நிலை தர்ம சங்கடமாக ஆனது. அடுத்த அத்தியாயத்தில் ஒரு போலி ஆசாமியை ஸ்ரீ சுவாமிகள் அடையாளம் கண்டு உணர்த்திய லீலையை பற்றி காணலாம். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.